சென்னை புளியந்தோப்பு பகுதியில திடீர்னு கேட்ட துப்பாக்கி சுடும் சத்தம் பதபதைத்து போன குடியிருப்பு வாசிகள். பல நாளா தலைமறைவாயிருந்து போலீசாரையே தாக்குன பிரபல ரவுடி என்கவுண்டர்ல சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி அப்படின்றவரு போலீசாரால என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டு போலீசாரால தீவிரமா தேடப்பட்டு வந்த நபரான காக்காத்தோப்பு பாலாஜி புளியந்தோப்பு பகுதியில தலைமறைவாய் இருக்கிறதா வந்த தகவலின் பேர்ல போலீசார் அவரை பிடிக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. போலீசார தாக்கிட்டு ரவுடி பாலாஜி தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்சதா கூறப்படுது. இந்த நிலையில தான் போலீசார் தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்ச பாலாஜிய என்கவுண்டர் செஞ்சு பிடிச்சிருந்திருக்காங்க. போலீசார் மேற்கொண்ட என்கவுண்டர்ல பாலாஜி உயிரிழந்ததா கூறப்படுது. உயிரிழந்த பாலாஜியுடைய உடலை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. சென்னை கமிஷனரா அருண் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய இரண்டாவது என்கவுண்டர் சம்பவம். பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.